வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அவுல் உப்புமா பார்க்க போகிறோம். இந்த அவுல் உப்புமா வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவுல் வந்து 2 முறை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த அவுல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா குழஞ்சிடும் அவுல். ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம செய்யலாம். கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, மிளகாலாம் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துருக்கோம். தேங்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி பாருங்கள், வெள்ளையாக தெரியுதுங்களா, அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி இதில் கலந்துருக்கோம். ரொம்ப பொடியாக நறுக்கி தெரியும் பாருங்கள், வெள்ளையாக அங்கே தேங்காய் அந்த மாதிரிக்கு பொடியாக நறுக்கி கலந்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசிப்பருப்பு, அதை வந்து வேக வச்சு இதில் போட்டு கலக்கணும். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல். இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா செய்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறுபருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம், ஒரு 1/4 கிலோ அவளுக்கு ஒரு 50 கிராம் சிறுபருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இதில் அப்படியே கலந்துடலாம் போட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வானலில் கலரும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கணுங்க.